இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய பதிவாக நான் எடுத்துக்கொண்டது என்னவென்றால், இங்கிலாந்தின் ஸ்டேட் பென்ஷன் உலகின் முக்கிய முன்னேற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் குறைவாக உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஃபிடெலிட்டி இன்டர்நேஷனல் வெளியிட்ட ஆய்வின்படி இங்கிலாந்து ஓய்வூதியம் ஓய்வு பெறுவதற்கு முன் ஒருவர் சம்பாதித்த சராசரி வருமானத்தின் சுமார் 22% மட்டுமே வழங்குகின்றது. மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது பிரான்ஸ் 58%, இத்தாலி 76% கொடுக்கின்றது. இதனால் ஒவ்வொரு நாட்டின் ஓய்வூதிய அமைப்பு மிகவும் வேறுபட்டது என்பது தெரிகின்றது. இங்கிலாந்தில் அரசு ஓய்வூதியம் ஒரு அடிப்படை உதவியாக மட்டுமே உள்ளது. அதனால் மக்கள் தனியார் மற்றும் வேலைத்தள ஓய்வூதிய திட்டங்களை அதிகமாக நம்ப வேண்டிய நிலை உள்ளது. உலக நாடுகளுடன் இங்கிலாந்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது OECD மற்றும் இங்கிலாந்து பாராளுமன்ற ஆய்வுகளின்படி பல முன்னேற்ற நாடுகளை விட இங்கிலாந்து ஓய்வூதியத்துக்கு குறைவாக செலவிடுகின்றது. இங்கிலாந்தின் மொத்த பென்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் 54.4% ஆகும். OECD சராசரி 61.4% ஆகும். 66 வயதுக்கு மேற்பட்டவர்களில் சுமார் 14.5% பேர் வருமான வறுமையில் வாழ்கின்றனர். இது எதிர்கால ஓய்வூதிய வாழ்க்கை குறித்து அதிக கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் அதிக ஸ்டேட் பென்ஷன் வழங்கும் நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் பொதுவாக அதிக ஓய்வூதியம் வழங்குகின்றன. நாடு வருடாந்திர ஓய்வூதியம், ஓய்வு வயது, ஓய்வுக்கு முன் வருமானத்தில் கிடைக்கும் சதவீதம் என 3ஆக பிரித்து நான் உங்களுக்கு தரவிருக்கின்றேன். முதலாவதாக நான் சொல்லிருப்பது நாடு, பின்னர் வருமான ஓய்வூதியம், பின்னர் அவர் அந்த ஓய்வூதியம் பெறுவதற்கான வயது, பின்னர் கிடைக்கும் வருமானத்தை ஓய்வு முன் வருமானத்தில் கிடைக்கும் சதவீதம். ஐஸ்லாந்து 30,251 பவுண்ட், 67 வயது தேவை, 52.1% வருமானத்தில் கிடைக்கும் ஓய்வுக்கு முன். லக்சம்பர்கில் 26,778 வயது 65, 62.4% வருமானத்தில் ஓய்வுக்கு முன் வருமானத்தில் கிடைக்கும் சதவீதம். நோர்வே 25,972 பவுண்ட்ஸ், அது கிடைக்க வேண்டிய வயது, பெறக்கூடிய வயது 67, 54.8% ஆகும். டென்மார்க் 25,410 ஓய்வூதியம், 67 வயது, 77.3% ஆகும். நெதர்லாந்து 20,264 ஓய்வூதியம், அது பெற வேண்டிய வயது 67%, 93.2% ஆகும். ஸ்வீடன் ஓய்வூதிய வருமானம் 18,882 பவுண்ட், பெறக்கூடிய வயது 67, பெற வேண்டிய சதவீதம் 65.3% ஆகும். அயர்லாந்து 11,318 வருமானம் ஓய்வூதியம், பெறக்கூடிய வயது 66, ஓய்வூதியத்தின் சதவீதம் 36.1%. இங்கிலாந்து 11,973 பவுண்ட், பெறக்கூடிய வயது 66, ஓய்வூதிய சம்பளத்தின் சதவீதம் 54.4% ஆகும். நெதர்லாந்து மிக உயர்ந்த மாற்றீட்டு வீதத்தை கொண்டுள்ளது. அங்கு ஓய்வுக்கு முன் இந்த வருமானத்தின் 93% வரை வழங்கப்படுகின்றது. நாடுகளின் ஓய்வு ஊதிய அமைப்புகள் ஏன் வேறுபடுகின்றன? வருமான அடிப்படையிலா முறை, இந்த முறை பயன்படுத்தப்படும் நாடுகள், வருமான அடிப்படையிலான முறை, இந்த முறை பயன்படுத்தப்படும் நாடுகள் பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன், இத்தாலி. இங்கு ஒருவர் சம்பாதித்த வருமானம் மற்றும் செலுத்திய பங்களிப்புகளின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. மீன்ஸ் டெஸ்டட் முறை உதாரணம். ஆஸ்திரேலியா அரசு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வழங்கும், ஆனால் ஒருவரின் சொத்து மற்றும் கூடுதலான வருமானத்தை கணக்கில் எடுத்துக் கொள்கின்றது.
பிளாட் ரேட் முறையில் பயன்படுத்தப்படும் நாடுகளை பார்ப்போமே ஆனால் இங்கிலாந்து, அயர்லாந்து, நெதர்லாந்து இங்கு ஒருவர் செலுத்திய பங்களிப்பு ஆண்டுகள் அல்லது குடியிருப்பு வரலாற்றின் அடிப்படையில் நிரந்தர ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது. இறுதியாக இங்கிலாந்தின் ஸ்டேட் பென்ஷன் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளை விட குறைவாக இருந்தாலும் அங்குள்ள ஓய்வு பெற்றவர்கள் அதிகமாக நம்புவது வேலைத்தள ஓய்வு ஊதியம், தனிப்பட்ட சேமிப்புகள், தனியார் முதலீடுகள், எதிர்கால நிதி பாதுகாப்பிற்காக தனிப்பட்ட சேமிப்பு மிகவும் முக்கியம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எனினும் பெறப்போகும் ஓய்வு பெறப்போவர்களுக்கு இது ஒரு சவாலாகத்தான் இருக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இதை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், பரிச்சயமானவர்களுடன் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். ஏனெனில் இது ஒரு முக்கியமான விடயம். இதை நீங்கள் அது மட்டுமின்றி எனது சேனலை மீண்டும் மீண்டும் பாருங்கள். இதில் பலவிதமான வித்தியாசமான உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான செய்திகளை நான் வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றேன். எனது இணையதளம் உலக மின்னல் என்றது ஆங்கிலத்தில் குளோபல் லைட்னிங். இவற்றை நீங்கள் பார்த்தீர்களானால் இரு மொழிகளிலும் நீங்கள் அவதானித்து பார்க்க முடியக்கூடியதாக இருக்கும். எனவே பார்த்து மகிழுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எனக்கு ஆதரவு அளிக்குமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.